வந்து ஆபீஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. உன்னை நான் ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால விதவிதமா எடுக்கணும். குளிர்ல என் உயிரை நான் தியாகம் பண்ணேன். வின்டர் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நாங்க இட்லி தோசைக்கு வந்து ஏங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க ஹெல்த்தியர் ஆப்ஷனே பாருங்க ஏ. ஸோ இது கண்டிப்பா வேணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி வாழும். ஜெர்மனி வந்து மாவாட்ட விட்டாங்க. உண்மையாக மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, கிரைண்டரோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட இட்லியோட ரேஷியோ, அந்த அரிசி ரேஷியோலாம் சொல்லுங்கள் கவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிட்டு வந்தோம். எல்லாமே வந்து செம்ம காமெடியாக இந்த வீடியோ போகும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் ஒரே மாவு அரைச்சி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இட்லிக்கு தனியாக, தோசைக்கு தனியாக, ஆப்பத்துக்கு தனியாக அரைச்சி அசத்துவாங்க. சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அம்மா. ஸோ அவங்களோட ரேஷியோ தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 4 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம். இதுவே உங்களுக்கு உளுந்து பருப்பு வந்து சூப்பராக இருக்குது, நிறைய பொங்கி குவான்டிட்டி நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 5 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு வந்து உளுந்தம்பருப்பு போடலாம். எங்கள் ஊர் பிபிஎன்எஸ் பருப்புலாம் சும்மா சூப்பராக இருக்கும். அதனால் நான் 5 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு உளுத்தம்பருப்பு வந்து போடுறேன். என்னதான் மெஷர்மெண்ட் இருந்தாலும் அதை அரைச்சி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த பக்குவம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நல்லா அந்த உளுந்தம்பருப்பு வந்து ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக அப்படி தண்ணியில் போட்டால் மிதக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் ஓவராக போட்டு மிஷினை ஓட விட்டாலும் ஹீட்லேயே வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக தண்ணியெல்லாம் தெளித்து அந்த ஸ்பாஞ்சியாக வந்து உளுத்தம்பருப்பு அரைச்சி எடுத்ததும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா அரிசியை வந்து போட்டு, அது சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, நல்லா கரகரனும் இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் மீடியமாக அரைச்சி எடுத்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும். ஸோ 2 மாவையும் அரைச்சி நான் எடுத்துட்டேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கல், அதாவது இந்த 2 கல் வச்சு யூஸ் பண்ணுறாங்களே அந்த மாதிரி ஒரு கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் சிங்கப்பூரில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா இப்படி அந்த பட்டர்ஃப்ளை மிக்ஸி கிரைண்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். அப்படியே இப்படி சாய்ச்சிட்டு மாவு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கல்லில் வந்து எப்படி வந்து எடுக்கிறதுனே தெரியாமல் ஒரு வழியாக வந்து அந்த கிரைண்டரை யூஸ் பண்ணிருக்கேன். பட் கம்பேரிட்டிவ் எனக்கு அந்த பட்டர்ஃப்ளை கிரைண்டரா இல்லை இந்த அல்ட்ரா, இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அல்ட்ரா கிரைண்டர். ஸோ எனக்கு ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ரா கிரைண்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு வந்து எல்லாத்தையும் அரைச்சிடுது. நான் பழைய கிரைண்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், பட் இது சட்டுன்னு வந்து அரைச்சிடுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு கன்சிஸ்டன்சியும் பயங்கரமாக அரைக்குது. எனக்கு ஹைலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ நீங்கள் யாருன்னா வந்து கிரைண்டர் வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த அல்ட்ரா கிரைண்டரை வந்து வாங்கிக்கோங்க, பயங்கரமாக அரைக்குது. அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவேன். இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு நான் பட்ட அவஸ்தையை பாருங்கள். அண்ட் நிறைய டிப்ஸும் எனக்கு கொடுங்க தெரிஞ்சிருந்தா. ஓகேங்களா? என்னது தோசை மாவா? தோசை மாவா? தோசை மாவா? ஆமாம், தோசை மாவு தான். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுலாம். ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ் செக் பண்ணேன். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஹீட்ரு பக்கத்தில் வச்சா கூட மாவு வந்து ஃபெர்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு 1.25 பக்கமாக வச்சுட்டு 2 மணி வரைக்கும் பார்த்தேன். பட் புளிக்காது தான் எந்த மாவும். பட் எனக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை. எப்படிரா நமக்கே வீட்டுக்குள்ளே இப்படி குளிருதே, இந்த மாவுக்கு குளிராதா, இது எங்கேருந்துடா ஃபெர்மெண்ட் ஆக போகுதுன்னு யோசித்தேன். சரி, இந்த ஐடியா வந்து வேலைக்காகாது, நம்ம வந்து அவன் மெத்தடே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவனுக்குள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெத்தட்ஸை பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் லைட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்கள் இதுவில் அந்த லைட் சிம்பிளே வந்து காணோம். ஸோ எப்படி வைக்கிறது, என்ன பண்ணுறது? ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு பெரிய அவனும் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு நாலேஜும் இல்லாமல் ஓகே இதில் தான் இது வந்து ஆக்சுவலாக க்ரில் மோடுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வச்சது ரெட் கலரில் அதில் தான் வந்து லைட் எரியுது, பட் எந்த சவுண்டும் வந்து வராமல் இருந்துச்சு. சரி இதுவே வச்சு பார்ப்போம் மாவு பொங்குதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். கரெக்டாக 2 o'clock வந்து வச்சுருக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஷாப்பிங்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது. ஷாப்பிங் போயிட்டு வந்து இந்த மாவு புளிச்சிருக்கா இல்லை வந்து பேக்காய் கிரில் ஆயிருக்கான்றத பார்க்கலாம். இப்பதான் எங்க மாமா வந்து ஆபீஸ் முடிச்சிட்டு வந்திருக்காங்க. உன்ன நான் இப்ப ஆபீஸ் முடிச்சு தண்ணி கூட குடிக்கலங்க, டீ கூட குடிக்க விட மாட்டாங்க. மாமா புதுசா நாங்க ஜெர்மனி வந்திருக்கிறோம். அதுவும் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க ஆசைப்படுறதெல்லாம் நீ பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளிப்ப போட்டுக்கிட்டு எனக்கு வந்து ஜெர்மனி வந்து 1 வீக் ஆக போகுது. பட் இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான போட்டோ கூட நான் எடுக்கலைங்க. ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால எப்படா இந்த 5 மணி ஆபீஸ் முடியும், நம்ம இவங்களை கூட்டு போய் வெளியே போட்டோ எடுக்கலான்ட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பயங்கரமா குளிருது. நமக்கு தான் குளிரா இருக்கு. இங்க கேட்டா இதெல்லாம் ஒரு குளிரா உங்களுக்கு அப்படின்றாங்க. பட் எனக்கு வந்து பயங்கரமா குளிருதுங்க. பட் எனக்கு வந்து வெயில்ல இருக்கிறத விட குளிர்ல இருக்கிறது வந்து நல்லதுதான். ஏன்னா எனக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது கன்றாவியா இருக்கு, பட் போட்டோக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான். ஓகே, இப்ப போயிட்டு குளிர்ல போய் போட்டோ எடுக்க போறேன். நான் என்னடா இதெல்லாம் ஒரு ஆசையான்னு யோசிப்பீங்க, பட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கண்ட்ரிக்கு புதுசா வந்திருக்கிறோம். அதனால சூப்பரா போயிட்டு இந்த மாதிரி போட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஜாக்கெட் எதுவுமே போடாம வெளியே போறேன். ஒரு போட்டோக்காக அல்பத்துக்காக நான் போயிட்டு விதமா எடுக்கணும். குளிர்ல என் உயிரை நான் தியாகம் பண்றேன். இவன் மட்டும் உஷாரா கழுத்துலதான் போட்டு வந்துட்டான். தூரம் வேற போடுது. நல்லா இருக்கனா? வீடியோ போயிட்டு இருக்கு. வீடியோவா? போட்டோ வேணும். போட்டோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க. சாவி இருக்கு உங்ககிட்ட. பேக்கெட் வேணா? ஓனருக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஒரு ஃபோட்டோ பைத்தியம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் ப்ளேஸ் கிடைக்கும். ஓகே, டெம்பரேச்சர் வந்து குளிருது. பட் 1 வீக்லேயே நல்லா எங்களால் வந்து டாலரேட் பண்ண முடியுது இந்த டெம்பரேச்சரை. ஃபைனலி என்னோட ஒரு அல்ப ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி ரெவே சூப்பர் மார்க்கெட், ஆமாம் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், ரெவேன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே, ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான் இருப்போம். ஸோ வாங்க நம்ம ஜெர்மனியில் இன்னொரு சூப்பர் மார்க்கெட் பார்ப்போம். இதுக்கு மேலே இதுக்கு வேலை இல்லை. ஓகே போகலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வின்டர் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 தான். ஸோ அதுக்குள்ளே வந்து லைட்டாக இருட்டிடுச்சு. 6 o'clock ஆகுதான். கொஞ்சம் இருட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரெவேன்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோவில் காட்டுறனோ அது எல்லாமே எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வாங்க நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேவை விட இன்றைக்கி கொஞ்சம் வந்து குளிர்லாம் நம்மளால் ஈஸியாக டாலரேட் பண்ண முடியுது. ஸோ ஓகே வாங்க இப்போ போகலாம். ஏரியா அழகா இருக்கு மாமா. ஏரியா ரொம்ப அழகா இருக்கு இல்ல? சினிமால கட்டுற மாதிரி இருக்கு. ஃபாரின்ல இப்பதான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்றைக்கி நான் போட்டிருக்க டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணாவோடது. திருடி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜெர்மனிக்கு. நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும் போது தான் இது ஏன் டிஷர்ட் தானே அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தா. ஸோ அது கூட வந்து ஒரு லிவைஸ் ஜீனும் ஸ்கெச்சர்ஸோட ஷூவும் போட்டு மேட்சப் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸ்க்கு. அண்ட் நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா மழை வந்து பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொடையும் எடுத்துகிட்டு போகவே இல்லை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நிலானிகா குட்டியை வேறு கூப்பிட்டு போகிறோமா. நல்ல வேலை ஸ்ட்ராலரில் மேலே வந்து அந்த ரூஃப் மாதிரி போட்டு கவர் பண்ணிடலாம். அதனால எஸ்கேப்பு.
ஷாப்பிங்னு சொன்னாலே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சோறு தான். அது ஒரு ரூலாகவே மாறி போச்சு. இப்போ பசிக்குதோ இல்லையோ ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் எதுனா ஒரு நொறுக்காச்சி சாப்பிட்டணுன்ட்டு. பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே பயங்கர பசியாக இருந்துச்சு. அதனால் வந்து போனதும் இந்த சூஷி தான் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு அப்படியே சிங்கப்பூர் ஞாபகம் வந்துருச்சு. அங்கே வந்து நிறைய சூஷிஸ்லாம் வந்து எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நாங்கள் ஆக்சுவலாக பீஃபு போர்க் வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ இங்கே வந்து எது எடுத்தாலும் நாங்கள் வந்து வீகன் ஆப்ஷனாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வெஜிடேரியனாக வந்து பார்த்து தான் சாப்பிட்றோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் சூஷி தான் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சோறு முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்னடா வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ளே போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இந்த பிரெட்டு டோனட்ஸில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் காமனாக வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ டோனட்டை பார்த்ததும் ரொம்ப டெம்ட் ஆகிட்டு ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் எட்ரா டோனட்டுன்னு சொல்லி எடுத்து 3 பேரும் வந்து சாப்பிட்றதுக்கு அங்கேயே உக்காண்டோம். பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இந்த பில்லிங் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் அங்கேயே உட்காந்து பயங்கரமாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னோட டோனட் வந்து பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ ஹார்ட் இன் ஷேப்பில் அழகாக வந்து சாக்லேட் டோனட்டு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து பீனட்லாம் வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அவங்க அந்த டோனட் வாங்கினாங்க. நிலானிகா குட்டி வந்து பிளெயின் வாங்கிடுச்சு. ஸோ அங்கேயே வச்சு 3 பேரும் சும்மா அமுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் எங்களுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. எல்லாரும் யோசிப்பாங்கள்ல, இவங்கெல்லாம் ஷாப்பிங்க்கு வந்தாங்களா இல்லை சாப்பிட்றதுக்கு வந்தாங்களாடா சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா உள்ளே போனதுலேருந்து ஒன்றுமே வாங்காமல் நாங்கள் வாங்கி சாப்பிட்றதே ஒரு வேலையாக வச்சுருந்தோம். ஸோ ஆனால் டோனட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் இவ்வளோலாம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து குவாலிட்டியாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இருந்துச்சு. ஸோ ரெவே போனீங்கன்னா கண்டிப்பாக டோனட்ஸ் வந்து மஸ்ட் ட்ரை. அண்ட் வெளியவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகழகாக கலர்ஃபுல்லாக பலூன்ஸ் எல்லாம் வந்து பறக்க விட்டுருந்தாங்களா. நிலானிகா குட்டி எனக்கும் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தா. சரி குழந்தை வந்து கேட்குதே அப்படின்ட்டு நாங்கள் வந்து வாங்கி கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம் கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பலூன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பர்த்டே வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யாருன்னா இன்னும் பர்த்டே வீடியோ வந்து செக் அவுட் பண்ணலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ பலூன் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போனோம். பார்த்தீங்கன்னா போனதும் பறக்க விட்டுட்டா. ஸோ சீலிங்கில் போய் ஒட்டிக்கிச்சு, எடுக்கவே முடியல. அப்புறம் அவங்க மாப் ஸ்டிக்கெல்லாம் வச்சு எடுத்து கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு வந்து நாங்கள் பயங்கர அலப்பறை பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ரெவே சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லிடில் சூப்பர் மார்க்கெட்டை விட பெருசாக இருந்துச்சு. லீடில் அப்படின்னு சொல்லணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே ஜெர்மனியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்கன்னா நாங்கள் வந்து சீக்கிரம் கற்றுப்போம். அண்ட் தேங்க்யூ இந்த மாதிரி எங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நிறைய டிப்ஸும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. எங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது புதுசாக ஜெர்மனியில் வந்து லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது. ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட் செக்ஷனில் இருக்கேன். எனக்கு வந்து சாக்லேட்னா அவ்வளோ பிடிக்கும். இங்கே பாருங்கள் ஒரே டெம்டிங்காக இருக்குது. பட் வந்து ஒரு குறிக்கோளோட 2024 ரன் பண்ணிகிட்ருக்குன்றதுனால அந்த சராசத்தையும் அடக்கிட்டு இருப்பாங்கன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ கண்ட்ரோலாக போயிட்டுருக்கிறேன். பட் இருந்தாலும் இன்றைக்கே ஆல்ரெடி வந்து டோனட் சாப்பிட்டு சீட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இங்கே தானே இருக்க போகிறோம். நிறைய ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மில்க் ஐட்டம்ஸ்லேயே அவ்வளோ இருக்குது. சீஸு, பட்டரு, ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆசையாக இருக்குது. அண்ட் நான் சொன்னல, இங்கே பாருங்கள், இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸு, கர்டு, பட்டரு, மில்க்கு அது சம்மந்தமான ஐட்டம்ஸ் மட்டும்தான். அவ்வளோ வந்து வச்சுருந்தாங்க. நான் லீடலில் பார்த்ததுள்ள ரெவேல நிறைய இருந்துச்சு. அண்ட் இந்த கெரி கோல்டுன்ற பிராண்ட் வந்து பட்டரில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீஸ்லலாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 30-40 பேர்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ அதனால் இந்த கெரி கோல்டு சீஸ் வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு போயின்னு இருக்கேன். யோகர்ட் தான்டா இது, லோ ஃபேட். இப்போ பாட்டிலே வாங்கலாம்டா. இலாசம் பாட்டில் ராய். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அது ஒரு பயம். ஆமாம், பி கிரேட். பட்டர் இல்லையா? பட்டர் இருக்கு, வீட்லயே 2 இருக்கு. டேய், சூப்பர் மார்க்கெட் வந்தா கூட உங்க அலப்பற தாங்கல, போங்க அப்படி. வெல் பிஹேவ்டு சைல்டா. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ தான் நிலானிகாவை வந்து பப்ளிக்கில் போனால் எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே பாருங்க, இந்தியாவிலேருந்து செல்லம் கொடுத்துட்டாங்களா?
தாத்தா பாட்டி லவ்னா அப்படித்தான் இருக்கும் மாமா. அப்பா நீ மாத்திக்கோ. எக்ஸ்ட்ரீம் தான். இப்போ வாய் திறக்கும் போது எக்ஸ்ட்ரீம் தான். அது செல்லத்திலேயே 3 மாசம் இருந்துட்டு வந்திருக்கா. எது கேட்டாலும் இந்தியால வந்து கிடைச்சிரும் தாத்தா பாட்டி கிட்ட. இங்க பாருங்க எங்க மாமாவை. ஓகே குழந்தைய மிரட்டி மிரட்டி. அவளை எஜுகேட் பண்ணுவாங்க. ஓகே சாரி ஃபார் மை வேர்ட். நான் அவளை செல்ஃப் ரியலைஸ் பண்ண வைப்பேன். அவளை எஜுகேட் பண்ணுவேன். அண்ட் மில்க் ப்ராடக்ட் எப்படி வகை வகையாக இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே இந்த ஆல்கஹாலிக் ட்ரிங்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லை. அவ்வளோ வந்து வச்சுருக்குறாங்க. இதில் என்னென்ன எதுன்ட்டு தான் நமக்கு புரிய மாட்டுது. ஸோ பியரு, ஒயின், விஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சூப்பர் மார்க்கெட்லேயே இப்படி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. சிங்கப்பூர்லேயும் இருக்கும், பட் இப்படி வச்சுருக்க மாட்டாங்க. ஷாப்பிங் முடிஞ்சிருச்சா நிலா? ஷாப்பிங் முடிஞ்சிருச்சா? என்னெல்லாம் நீங்க வாங்குனீங்க? நான் காண்டி வாங்கிட்டு, கார் வாங்கிட்டு, நான் பழம் வாங்கிட்டு. மாமா அவன் எப்படி பேசுறான்? டோனோ வாங்கிட்டு. டோனோ வாங்கி, கார் வாங்கி. என்னடி லாங்குவேஜ் இது? ஹேண்ட் வாஷ் பண்ணி. ஹேண்ட் வாஷ் பண்ணி. ஹேண்ட் வாஷ். What is that? என்னது இது? மில்க். மில்க். திராட்சை. ஸ்ட்ராபெரி. நல்லா பேச கத்துக்கிட்டா இந்தியால இருந்து. கேண்டி. கேண்டிஸ் பேட் ஃபுட்னு சொன்ன. கேண்டி இது வந்து அம்மா வாங்கியிருக்கேன் டாடிக்காக. கேண்டி எது? இந்த 10 வெள்ளி. 3/4 கிலோவா? ஆமா நீ கட் பண்ணிக்கலாம். நான் இல்ல மாமா தான் கட் பண்ணுவாங்க. ஒரு நாத்து ஸ்மெல் சோ இந்த வாட்டி இந்த பயோ வாங்கலாம். ஆமா மாமா இது என்ன பாதி கோடி இங்க பாரு, பாதி கோடி நடுப்புற வெட்டி இருக்கிறாங்க. இங்க பாரு பின்னாடி. அட பாவிங்களா. ஊர்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க கோழிய வெட்டி சாப்பிட்ட நமக்கு இப்படி செத்த கோழிய சாப்பிடுறோமே இங்க வந்து. செத்த கோழி என்ன விட கோழி வாங்கி சாப்பிடுறது? ஏய் எங்க ஊர்ல கிராமம்டா. நாங்கலாம் வந்து கோழி அடிச்சு சாப்பிட்ட பரம்பரை. இது விலை கேட்டனா உனக்கு ஹார்ட் வெடிச்சிரும். எவ்வளவு இருக்கும் சொல்லு. இது வந்து 300 கிராம். 5-6 13 நம்ம சிங்கப்பூர்ல முழு கோழியே $10 $17 தான். நீ வந்து ரக்க சாப்பிடு, நான் வந்து கோழி கட் சாப்பிடு. ஷோயிது எப்படி பேசுறா பாரு இவ. ஷோயிது இல்லடி அரிக்குது. 383 கிராம் வந்து 14 யூரோஸ். கிட்டத்தட்ட 1300 கிட்ட. நீ இங்கே தொங்கிட்டு. இது என்ன குவாலிட்டி? ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும்? இந்த கோழி வந்து எவ்வளோ கிலோ? 1 கிலோ 100 கிராம் இருக்கு. இது வந்து €4.91 இருக்கு. இதே இந்த பிராண்ட் பார்த்தா 3/4 கிலோ ஆர்கானிக் 10. இது இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஜெர்மனில யாருன்னா இருக்கீங்கன்னா எந்த பிராண்ட் சிக்கன்லாம் வாங்கலாம்னு எங்களுக்கு வந்து சொல்லுங்க, ஓகேங்களா? ஆனா சரி இப்போதைக்கு நம்ம இது வாங்கிக்கலாம். பிரீமியம். இங்க பாருங்க. நம்ம அதுவே போலாமாமா? வயித்து ஈத்து கலக்கிடுச்சுனா இங்க ஹாஸ்பிடல்ல வந்து எப்படின்னு தெரியல. ஓகே நம்ம கட் பண்ணிக்கலாம். நீ தான் அழகா கட் பண்ணுவல்ல. ஓகே நடக்கும். சூப்பர் மார்க்கெட் வந்தாவே இது பிரிக்கிறதே ஒரு பெரிய பழி. எப்படி இருக்கு பாருங்க, கியூட்டா. பார்த்தாலே வாயில வச்சு கவிலால் போல இல்ல. அப்படியே எடுத்துக்கிறேன். அம்மா எப்படி ஓட்டணும் கார்? மாமா வேணாம்டா. வேணும் சொல்லி இப்படி அழுமா. கார் வேணாம்னு சொன்னா என்ன பண்ணுவ? கார் வேணாம்டா. வேணாம் நீலா. மாமா மாமா நீ ஒரு கார் பைத்தியம். உனக்கு பிறந்தது கார் எப்படி விடும்? ஏய் இது போய் 4 வெள்ளிடா டேய்.
4 வெள்ளி இல்ல 4 யூரோ சிங்கப்பூர்லயே இது $4 4 யூரோ ஓ சே சாரி கோகனட் மில்க் அது ஏய் எடுத்துக்கோ கோகனட் மில்க் எடுத்துக்கோ எவ்வளவு இது 25 இருக்கு எடுத்துக்கோ கண்டிப்பா வேணும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் ஒன்னு வாங்கிட்டு சத்தப்பதே இல்ல கார் வேணாம்டா அப்பா உனக்கு அப்பா பெரிய கார் வாங்கி தரேன்டா சின்ன கார் வேணாம் இவங்க கார் தொல்லை தாங்க முடியல. ஃபைனலாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பில்லிங்க்கு வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ வந்து நேச்சுரலாக அப்படியே அந்த ஷாப்பிங் vlog போட்டோன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் உங்கள் கார் சண்டை முடியலையே. நான் அப்புறம் பெரிய கார் வாங்கி தரேன். அது எப்படிதான் எப்படி அழுவ? கீழே போடக்கூடாது எடு. வா வீட்ல போடலாம் வா வா. அவளுக்கு இப்பவே சரி சேஃபா வச்சுக்கணும் ஓகேவா? கீப் இட் சேஃப். ஸோ இன்னைக்கான ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால நிறைய வந்து வீட்டுக்கு தேவைப்படுது. இதுக்கும் நாங்கள் முக்கால்வாசி இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் இந்த டாய்லெட் திங்ஸு, அதுக்கப்புறம் வேற என்ன மாமா வீட்டுக்கு தேவையான திங்ஸு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். மெயினாக ஃபுட் ஐட்டம்ஸ்லாம், ஏன்னா இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நானே ஷெஃப் ஆகிடணும். அதுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் நிறைய குக்கிங் கூட பார்க்கலாம். ஓகே, வீட்டுக்கு வந்ததும் மாவு புளிச்சிருக்கா? புளிச்சிருக்கு தானே மாமா? இன்னும் கொஞ்சம் புளிக்கணுமோ? புளிச்சிருக்கு மாமா. மாமா இங்க பாரு, மாவு புளிச்சிருச்சு. ஹே சூப்பர். ஃபைனலி தோசை மாவு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா சிங்கப்பூர் கிளைமேட்ல தான் நீங்க எங்களோட விளாக்லாம் சிங்கப்பூர்ல தான் எங்களோட விளாக்லாம் பார்த்துருப்பீங்க. அங்க வந்து நம்மளோட இந்தியா மாதிரியே தான் இருக்கும். ஸோ மாவு வந்து நீங்க ஆட்டி வச்சீங்கன்னா ஈஸியா வந்து புளிச்சிரும். இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதே கிடையாது. ஸோ ஜெர்மனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாவு வந்து புளிச்சிருச்சு. இது வந்து எவ்வளோ ரிசர்ச்லாம் பண்ண தெரியுமாங்க. இது எப்படி புளிக்க வைக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு இந்த இதுல வேற லைட்டுன்ற ஒரு ஆப்ஷனே காணும். அதனால அந்த சிம்பிள்லாம் வந்து ஏதோ தேடி கண்டுபிடிச்சி, அப்போ கூட லைட் இல்லை, ஏதோ கிரில்லில் வந்து வச்சேன், ஏதோ பண்ணி வச்சிருக்கிறேன். பட் நல்லா வந்துருச்சு. ஸோ மாவு வந்து சூப்பராக புளிச்சிருக்கு. டோட்டலாக நம்ம எப்போ வச்சோம் 2 o'clock கிட்ட வச்சோம்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock. ஸோ 6 hours வந்து புளிச்சிருச்சு. சூப்பர்ல. இன்னைக்கு வந்து நிலானிகா குட்டிக்கு ஜெர்மனியில் நாங்கள் சுடும் முதல் தோசை. ஒரு இட்லி மாவு புளிச்சதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுவேன் என் வாழ்க்கையில நான் வந்து நினைச்சு பார்க்கல. பட் அது இன்னைக்கு நடந்துருச்சு. இந்த மாவு இப்படி புளிச்சது எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இந்த குண்டான்ல மாத்திரும். இப்போ வந்து ஒரே கிளம்ஸியா இருக்கு. எதை எங்க வைக்கிறதுன்னு தெரியல, புது வீடுன்றதுனால. ஸோ இங்க அங்கன்னு மாத்தி மாத்தி இங்க பாருங்க கிச்சனே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இனி இட்லி தோசை தான் நமக்கு வந்து. ஒரு வாரத்திலேயே நாங்க இட்லி தோசைக்கு வந்து ஏங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க இன்னைக்கு வந்து ஷாப்பிங் போயிட்டு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம். நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி காட்டுறேன். இந்த 2 டவல் நல்லா இருக்கு ஆக்சுவலா குவாலிட்டி.
ஐ திங்க் இது வந்து 10 யூரோன்னு நினைக்கிறேன். ஆமாம் 10 euros தான். அப்புறம் ஸ்ட்ராபெரி வந்து 1/2 kg வந்து 2 euro சம்திங் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த சிக்கன் கதையை வந்து நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. கடைசியாக வந்து பயோ சிக்கனே போயிடலாம் அப்படின்ட்டு பயோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ வந்து 11 euro கிட்ட. அப்புறம் இது வந்து ஆல்ரெடி வந்து இங்கே ஓனர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பேக்கெட்டே. இந்த நிலானிகா குட்டி வந்து நல்லா பாலில் போட்டு சாப்பிட்டுட்டா நம்ம கெலாக்ஸ் மாதிரி. பட் வந்து இது வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன். என்னடா இன்னும் வேணுமா? சரி வாஷ் பண்ணி திருப்பி ஒன்று வாஷ் பண்ணி சாப்பிடு சரியா? ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் யாருன்னா இங்கே இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஹெல்த்தியர் ஆப்ஷனில் வந்து பி போட்டிருக்குறாங்க. ஸோ இதில் வந்து டார்க் சாக்லேட்டு, ஓட்ஸு, ரோல்டு ஓட்ஸு, கார்ன்ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வாங்கியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து நிலானிகா வந்து வாங்கியிருக்கிறா ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு இது, பட் நாங்கள் தான் குடிப்போம் மோஸ்ட்லி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் 2 பால் வந்து வாங்கியிருக்கிறோம். இது வந்து க்ளீனிங். ஆக்சுவலாக இந்த ஃபினிஷ் இது வந்து நான் ஒரு 10 கேப்ஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 3-4 டேஸாக வந்து டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவே போயிடலாம் அப்படின்ட்டு இதுவே வாங்கியிருக்கேன். இங்கே இருக்கிறவங்க யாருக்குன்னா பெஸ்ட் பிராண்ட் என்ன தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறமா டாய்லெட் ப்ரஷஸ் மஸ்ட்டு. அப்புறம் இது வந்து சென்டட் கேண்டில்ஸ். ஸோ லாவெண்டர் ஃப்ளேவர் வந்து வாங்கியிருக்கிறோம். அப்புறம் இந்த கிளிப்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இது ஒன்று வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ். இது வந்து எங்கள் மாமா ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கிறாங்க. 300 ml அரௌண்ட் 10 euros கிட்ட வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஷேப் ஜெல். இது வந்து கோகனட் மில்க் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ இது எப்படி இருக்கும்னு தெரில. இது வரைக்கும் நான் ரெடிமேட் கோகனட் மில்க் வந்து லைஃப்பில் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இது. அப்புறம் அவங்களோட ரொம்ப ஃபேவரட்டான இந்த பெஸ்டோ சாஸ் எங்கள் 3 பேருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த பெஸ்டோ சாஸ் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இது ஏதோ கார்னியர் ஷாம்பு வாங்கியிருக்காங்க. இந்த தயிரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஊரில் தயிர்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. டேஸ்ட் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன். ஸோ தயிர் ஒரு டப்பா. அப்புறம் லெட்யூஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே நம்ம எங்கே போய் பர்கர்லாம் சாப்பிட்றது, நம்மளே வீட்டில் வந்து பர்கர்லாம் செய்வோம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டுக்கு அதுக்காக இது வாங்கினேன். அப்புறம் டொமேட்டோ. இந்த ஊரில் டொமேட்டோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ டொமேட்டோ வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு எப்பயுமே இது வந்து ஸ்டாக் இருக்கணும் எங்கள் வீட்டில். இந்த நிலானிகா குட்டிக்கு வந்து சீஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வாட்டி மிக்சட் சீஸ் வந்து வாங்கினேன். அப்புறம் இது வந்து டெய்லி காலைல ஸ்மூதிக்காக ஃப்ரோசன் பெரிஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து 750 2 euros கிட்ட தான் இருந்துச்சு. நல்லா ஹெல்த்தியர் ஆப்ஷனே பாருங்கள் ஏ. ஸோ இது கண்டிப்பாக வேணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வாட்டி நாங்கள் ரெவேல ஷாப்பிங் பண்ணது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு புரிஞ்சதுன்னு சொல்லலாம். எங்களுக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு மாற்றி மாற்றி பார்த்து எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஹோப் இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா வந்து சஜஷன் இருக்குது, நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா எங்களுக்கும் வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி என்னென்ன பிராண்டு நல்லாயிருக்கும், இங்கே என்னெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் யாருன்னா ஜெர்மனி வராங்கன்னா அவங்களும் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.